ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் என்னாச்சுன்னு பார்க்கலாம். டைம் இப்போ 9:14 AM, மண்டே ஆகஸ்ட் 28, 2023. மார்க்கெட் கர்ஷன பிறகு பேங்க் நிஃப்டி 22.20 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. ஓவராலாக 44,253.65 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 32.55 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. ஓவரால் வேல்யூன்னு பார்த்தாக்கா 19,298.35 பாயிண்ட்ஸில் இருக்குது. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி இரண்டுமே சின்ன கேப் அப் ஓப்பனிங். அவசரப்பட்டு நம்ம எதையும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். கடந்த 2 நாட்களாக மார்க்கெட்டை ஒரு முறைக்கு பல முறை நன்றாக வடிகட்டியதில் இன்று நாம் கரடியை ஒதுக்கிவிட்டு காளையனுடன் கூட்டு சேர்ந்தால் நமக்கின்று ருசியான வெற்றிக்கனி கிடைக்கும் என்று என்னுடைய சிறுமூளைக்கு பெரியதாய் யோசனை வந்ததால் நான் இன்று எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் காளையனை முழு மனதோடு நம்பலாம் என முடிவெடுத்துள்ளேன். மணி இப்போ 9:18 AM. நிஃப்டி 50லேருந்து ஆகஸ்ட் 19,400 கால் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே டார்கெட்டில் 30% டைப் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் எதுவும் கிடையாது. குவான்டிட்டியில் 50 மட்டும் இருக்கட்டும். நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரைக்கை மார்க்கெட் ப்ரைஸ்லேயே 50 குவான்டிட்டியை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் 38.95 காசுல இருந்து நம்ம டார்கெட்ல செட் பண்ணின 30% 50.65 காசை ரீச் பண்ணுமா, அல்லது நான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணாததுனால இறுதியா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு நம்ம ஸ்ட்ரைக் எங்க போய் நிக்குதுன்னு நிறைய நட்ஸ் போட்டு பேக் பண்ணின ப்ளம் கேக்கை சாஃப்டா சுவையா சாப்பிட்டுக்கிட்டே மார்க்கெட்டை பொறுமையா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டை கவனமாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50லேருந்து ஆகஸ்ட் 19,400 கால் ஆப்ஷன் நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் 38.95 காசுக்கு பிறகு நம்ம ஸ்ட்ரைக் 0.05 பைசா கூட மேலே போகாமல் கடகடவென சரிந்து 31.75 காசு வரைக்கும் கீழே போயிருக்கு. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 360 ரூபாய் மைனஸில் இருந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 18.49% மைனஸில் இருந்திருக்கு. இப்போ இங்கிருந்து நம்முடைய மாடு அடிமேல் அடி வைத்து 5 பைசாவாக முன்னேறி நம்முடைய 30% டார்கெட்டான 50.65 காசை ரீச் பண்ற மாதிரி கிட்ட வந்து நம்முடைய டார்கெட்டையும் ரீச் பண்ணாம கீழையும் போகாம அங்கனக்குள்ளேயே சுமார் 1.5 மணி நேரம் உலாத்தி கொண்டிருந்ததால் இன்னைக்கு இவன் நமக்கு தருவானா தரமாட்டானா, எனக்கு என்னமோ இது சரின்னு படல. அதனால இப்ப நம்முடைய காளையை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வந்து வேப்ப மரத்தடி நிழலில் கட்டிவிட்டேன். இன்னைக்கு மார்க்கெட் சரிவர கை கொடுக்காததுனால வந்த வரைக்கும் லாபம்னு மேனுவலா நம்ம ஸ்ட்ரைக்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டேன். இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 315 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு. இந்த வாரத்தின் முதல் நாளான இன்று லாபகரமாகவே முடிந்தது. இந்த ஸ்ட்ரைக்ல இருந்து நம்ம மேனுவல் எக்ஸிட் ஆன பிறகு தலைவன் வேற எங்க போவாப்ல, நேரம் நம்முடைய டார்கெட்டை சிறிது நேரத்திலேயே சென்றடைந்து விட்டது. எக்ஸிட் ஆன அடுத்த சில வினாடிகளிலேயே நம்முடைய டார்கெட்டையும் தாண்டி 53.50 காசு வரைக்கும் மேலே சென்றுள்ளது.
இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. தக்காளி ஸ்ட்ரைக்கு கையில் இருந்தால் டார்கெட் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறான். தப்பி தவறி மட்டும் நம்ம ஸ்ட்ரைக்லேருந்து எக்ஸிட் பண்ணிட்டோம். அடுத்த நிமிஷமே நம்ம டார்கெட்டுக்கு தாலியை கட்டி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவாரு நம்ம மார்க்கெட்டு. நல்லா நிம்மதியாக சந்தோஷமா இருக்கடாடி. நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் ஆனால் 38.95 காசை வச்சு டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணால் டோட்டலாக இந்த ஸ்ட்ரைக் 37.35% ப்ராஃபிட்ல இருந்திருக்குப்பா. அதாவது நம்ம செட் பண்ணின 30% டார்கெட்டையும் தாண்டி சென்று உள்ளது. நம்ம இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்ல ஒரு லாட்ல ட்ரேடிங் பண்ணின அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டூ ஆவரேஜ் பிரைஸ் 38.95 காசு போட்டா 1947.50 காசு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு முன்பே நம்ம மேனுவல் எக்ஸிட் ஆனதுனால நம்முடைய லாபம் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டூ 6.30 பாயிண்ட்ஸ் போட்டா 315 ரூபாய். 1947.50 காசுல நம்ம இன்னைக்கு நிஃப்டி 50ல ட்ரேடிங் பண்ணி நம்ம புக் பண்ணின ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா 315 ரூபாய். அதாவது 16.17% லாபம். நம்ம இன்னைக்கு நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா இல்லையான்னு நம்ம இப்பதான் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான டைம்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா, கரெக்டான ஸ்ட்ரைக் அதாவது கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷன் அப்படின்னு கரெக்டான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்குக்கு சரியான டார்கெட்டை செட் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு மார்க்கெட்டை பொறுமையா நிதானமா வாட்ச் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ரிஸ்க் மற்றும் ஸ்டாப் லாஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணினோமா. நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ல 2 ரூல்ல நான் இன்னைக்கு தவறு செய்திருந்தாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக்கை ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்ணிட்டோம். நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு நம்ம ஸ்ட்ரைக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணலனாலும் மற்றும் நம்ம ஸ்ட்ரைக்கை டார்கெட்டை ரீச் பண்ற வரைக்கும் பொறுமையா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலனாலும் நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைத்திருக்கு. தயவு செய்து ஷேர் மார்க்கெட் பத்தின ப்ராப்பர் நாலேஜ் மற்றும் ஷேர் மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் முழுமையாக தெரியாம இந்த முன்பின் தெரிய மார்க்கெட்டை மணந்து ஜாலியா சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திடலாங்கிற எண்ணம் ஒரு துளி கூட வரக்கூடாது. இதையும் மீறி சொல் பேச்சு கேட்காம நாங்கெல்லாம் பல காதல் படத்தை பார்த்தவங்க. எல்லா படத்திலையும் இறுதியா ஆனந்தமா கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு கண்மூடித்தனமா உள்ள வந்தீங்கன்னா பையில இருக்கிற பணம் மார்க்கெட்டினுடைய ஆசைக்கு ஒரு இரவு கூட தாங்காது. தயவு செய்து பங்குச் சந்தையிடம் மல்லு கட்டாமல் விட்டு கொடுத்து போவதே சாலச் சிறந்தது. சரி, ஓகே. வழக்கம் போல் நம்ம இன்னைக்கு புக் பண்ணின ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்பே நம்முடைய ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஆர்டர்ஸ் டேப்பை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆர்டர்ஸ் டேப்பில் கான்ட்ராக்ட் நோட்டை கிளிக் பண்ணுனா இங்கே விர்ச்சுவல் கான்ட்ராக்ட் நோட்டில் நம்முடைய இன்றைக்கான டோட்டல் ப்ரோக்கரேஜ் ஃபீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை பை பண்ணி செல் பண்ணதுக்கு டோட்டல் ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் இன்க்ளூடிங் அடிஷனல் சார்ஜஸோட டோட்டலாக 51.12 காசை சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்ட வேலையை இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே ஃபண்ட்ஸ் டேப்பை கிளிக் பண்ணிட்டு இங்கே வித்ட்ரா பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு புக் பண்ணின ப்ராஃபிட் 315 ரூபாயில இருந்து இங்க அமௌண்ட் டு வித்ட்ரால 250 ரூபாய்னு டைப் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். அன்னன்னைக்கு புக் பண்ற ப்ராஃபிட்டை அன்னன்னைக்கே வித்ட்ரா பண்ணனதாம்பா எனக்கு நிம்மதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துடும். மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் கரெக்ஷன் பிறகு பேங்க் நிஃப்டி 263.20 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவரால் 44,494.65 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 40.25 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூ பார்த்தாக்க 19,306.05 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மார்க்கெட் என்ன நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் வீடியோட நாளை நிஃப்டிக்கான வீக்லி எக்ஸ்பைரி டே நாளை உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from market என்னாச்சு.